ஃபீல்டுல அனுபவம் வாய்ந்த ஆடிட்டர் டாக்டர் சண்முகம் சார் நம்மளோட இணைந்திருக்காங்க. வாங்க சார், வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா சார்? வணக்கம் வணக்கம், நல்லா இருக்கேன். வணக்கம் சார். வணக்கம். ரொம்ப மகிழ்ச்சி இந்த தளத்துல என்னுடைய ரிக்வெஸ்ட ஏற்றுக்கிட்டு இங்க வந்து சிறப்பிக்க வந்திருக்கு. மிக்க மிக்க மகிழ்ச்சி. இந்த உங்களை கூப்பிடக்கூடிய ஒரே காரணம் என்னன்னா சார், மில்லட் ஆண்டர்பிரனருக்கு இருக்கக்கூடிய ஒரு பேசிக் ஒரு அக்கௌண்ட்ஸ் டீடைல்ஸ் என்ன வேணும், என்னென்ன நாலேஜ் எடுத்துக்கணும், என்னென்ன சர்டிபிகேஷன் பண்ணணும், என்னென்ன சர்டிபிகேஷன்ல என்னென்ன பெனிஃபிட் வருது, வருஷம் வந்து அந்த இது ஐ மீன் அந்த டாக்ஸ் ஃபைலிங் எப்படி பண்ணணும், அதனோட பலனுங்களா, அது இல்ல பண்ணாம விட்டா என்ன ஆகும் அப்படின்ற விஷயங்கள் வந்து நிறைய பேருக்கு தெரியல. ஸோ இந்த தளத்தின் மூலமா வந்து எல்லாருக்கும் அதுக்கு தெரியப்படுத்தி உங்களோட அனுபவத்தை இங்க ஷேர் பண்ணுறதுக்காக தான் உங்களை இங்க நான் அழைச்சிருக்கேன் சார். ஓட்டியோ உங்களை பத்தி ஒரு சின்ன அறிமுகம் பண்ணிட்டு அப்புறம் உங்களுடைய அனுபவங்களை நீங்க ஷேர் பண்ணலாம் சார். தேங்க்யூ. முதல்ல இந்த இன்டர்நேஷனல் மில்லட் கான்க்ளேவ் 2023 வேர்ல்டு ரெக்கார்டு ஈவெண்ட் அருமையா நடந்துட்டு இருக்கு. அந்த வேர்ல்டு ரெக்கார்டு ஈவெண்ட்ல கலந்துக்கிறதுக்கு எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்த இந்த மில்லட் ஃபவுண்டேஷன் நம்ம நண்பர் சுந்தர்ஜி அவர்களுக்கு, அதே மாதிரி மாடரேட்டர் ஆஃப் திஸ் வண்டர்ஃபுல் ஈவெண்ட் கலந்துக்கிற நம்ம நண்பர்கள் அத்தனை பேருக்கும், அதோட வந்து தொடர்ந்து கடந்த சில நாட்கள் இன்னும் தொடர்ச்சியா நடக்க போற 13ஆம் தேதி வரைக்கும் நடக்கிற ஈவெண்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ற அத்தனை பார்ட்டிசிபென்ட்டுக்கும் நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மை செல்ஃப் நான் இன்ட்ரடியூஸ் பண்ணணும்னா, ஐ எம் சண்முகம், சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் பிராக்டிசிங் ஃபார் மோர் தென் 20 years இன் கோயம்புத்தூர். நான் வந்து தி இன்ஸ்டிடியூட் ஆஃப் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்ஸ் ஆஃப் இந்தியா டெல்லியில எங்க இன்ஸ்டிடியூட் இருக்கு, அதுல மெம்பர், கோயம்புத்தூர்ல பிராக்டிஸ் பண்றேன். எனக்கு ரொம்ப சந்தோஷம். எங்க இன்ஸ்டிடியூட் அப்படிங்கிறது தி லார்ஜஸ்ட், வேர்ல்டுல லார்ஜஸ்ட் அக்கௌண்டிங் பாடி இன் தி வேர்ல்டு, செகண்ட் லார்ஜஸ்ட் அக்கௌண்டிங் பாடி, சிஏ இன்ஸ்டிடியூட். ஸோ அதுல ஒரு மெம்பரா இருக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். நான் 2020-21 கோயம்புத்தூர் பிரான்ச் ஆஃப் தி இன்ஸ்டிடியூட் ஆஃப் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்ஸ்னுடைய சேர்மனா ஒரு 1 year ஒர்க் பண்ணேன். அதோட நான் வந்ததெல்லாம் வந்து ஒரு விவசாய குடும்பத்தில் பிறந்து வந்தேன் அப்படிங்கிறதுனால எனக்கு இந்த மில்லட்ல சின்ன வயசுல இருந்தே ஒரு ஆர்வம் இருக்குது. எங்க வீட்டுல இந்த மில்லட் அப்படிங்கிறது வந்து தொடர்ந்து பயிர் பண்ணிட்டு இருக்கிறோம். இன்னைக்கும் எங்க அப்பா அம்மா பேரண்ட்ஸ்க்கு அப்புறமும் நான் வந்து அதையே இன்னும் பயிர் பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ கொஞ்சம் இன்னைக்கு லேபர் ப்ராப்ளம் அப்படிங்கிறதுனால இருந்தாலும் அதை பண்ணிட்டு இருக்கிறோம். இப்போ அதனால இப்ப உள்ள போலாம் சார். பார்ட்டிசிபென்ட் அத்தனை பேருக்கு என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவிச்சுட்டு, சார் கேட்டிருந்தாரு ஃபர்ஸ்ட் வந்து மில்லட் இண்டஸ்ட்ரீஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னா என்னென்ன ஸ்டெப்ஸ் இருக்கு சார், எப்படி யார் யார் உள்ள வரலாம் அப்படிங்கிறத பத்தி சொல்லியிருந்தாரு. அப்படி ஒண்ணு பண்ணல அப்படின்னா என்ன நடக்கு அப்படின்னு. ஃபர்ஸ்ட் நீங்க மில்லட் என்டர்பிரனர் ஆகணும் அப்படின்னா இண்டிவிஜுவலா நீங்க பிசினஸ் பண்ணலாம். ஒரு மில்லட் என்டர்பிரனர் நீங்க வந்து கொஞ்சம் லார்ஜ் லெவல்ல பண்றோம் சார், நாங்க 2 பேர் 3 பேர் சேர்ந்து பண்றோம்னா ஒரு பார்ட்னர்ஷிப் ஃபேம் கிரியேட் பண்ணி அதுல நீங்க பார்ட்னர்ஷிப் ஃபேம்ல பண்ணலாம். கொஞ்சம் நான் லார்ஜர் லெவல்ல பண்றேன் சார், இம்போர்ட் பண்ண போறேன் மில்லட்டு, அதே மாதிரி மில்லட்ல வந்து வேரியஸ் ப்ராடக்ட் ப்ரொடியூஸ் பண்ணி மேனுஃபேக்சர் பண்ணி நான் ஃபாரினுக்கு எக்ஸ்போர்ட் பண்ண போறேன் அப்படின்னா இப்ப வந்து ஸ்டார்ட் அப் கம்பெனின்னு இருக்கு, பிரைவேட் லிமிடெட் கம்பெனி அண்ட் லிமிடெட் கம்பெனி. தென் நான் மில்லட் என்டர்பிரனர் ஆகிறது ஒரு 10 மில்லட் மேனுஃபேக்சரரோட பல விவசாயிகளை சேர்த்து நான் பண்றேன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு ஸ்கீம் கொடுத்துருக்குது, ப்ரொடியூசர் கம்பெனி. அதாவது ஒரு 10 அக்ரிகல்ச்சரிஸ்ட ஜாயின் பண்ணி அந்த அக்ரிகல்ச்சரிஸ்ட் என்ன ப்ராடக்ட் ரெடி பண்ணி கொடுக்குறாங்களோ அந்தந்த ஏரியாவில் கிடைக்கிற மில்லட் நீங்க வாங்கி மதிப்பு கூட்டு பண்ணி நீங்க வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வச்சிருக்கிறதோ இல்ல இருக்கிற வேரியஸ் ஷாப்ஸுக்கெல்லாம் நீங்க கொடுக்கலாம். ஸோ அப்படி ப்ரொடியூசர் கம்பெனி இருக்குது. ஃபர்ஸ்ட் ப்ரொப்ரைட்டர் கம்பெனின்னா நான் இண்டிவிஜுவலா பண்றேன்னா, ஃபர்ஸ்ட் சார் நீங்க ஒரு பிசினஸ்க்குள்ள வரணும்னா உங்களை பத்தி ஒரு கிரெடிட் ஒர்த்தினஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்க ஒரு நேஷனலைஸ்டு பேங்க்ல உங்களுடைய வரவு செலவுகளை எல்லாம் கொண்டுட்டு வாங்க. நீங்க என்ன ரிசீவ் பண்றீங்க, என்ன டெபாசிட் பண்றீங்க, என்ன எக்ஸ்பென்சஸ் பண்றீங்களோ த்ரோ பேங்க்ல பண்ணுங்க. அப்பதான் உங்க கிரெடிட் ஒர்த்தினஸ் வரும். நீங்க நாளைக்கு ஒரு பேங்குக்கு போனா உங்களை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்க பேங்க் ஸ்டேட்மெண்ட்டை வெரிஃபை பண்ணுவாங்க. அதனால நீங்க வந்து உங்க பேங்க் ஸ்டேட்மெண்ட்டை பண்ணணும், நல்லா வச்சிருக்கணும் அப்படின்னா உங்க வரவு செலவுகள் எல்லாமே த்ரூ பேங்க்ல பண்ணுங்க. இன்னைக்கு வந்து நம்ம வந்து டிஜிட்டல் இந்தியாங்கிறதுல இருக்கிறோம், எல்லாமே ஜிபேல வருது, ஆன்லைன் பேமெண்ட்ஸ் அப்படிங்கிறதுனால நீங்க நிச்சயமா உள்ள வாங்க. இப்ப அக்கௌண்ட் ஒண்ணு பண்ணிட்டீங்கன்னா இப்ப நீங்க ப்ரொப்ரைட்டரி கன்சர்ன் ஆரம்பிக்கணும் அப்படின்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட்ல பேன் நம்பர் வேணும். உங்க பேன் நம்பர் இருக்கு, இந்த பேன் நம்பர் வச்சுட்டு நீங்க வந்து அப் டு இதுல ஜிஎஸ்டி இருக்கு சார், இன்கம் டாக்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஜிஎஸ்டி அப்படின்னா
நீங்க ப்ரொடியூசர் ஆர் மேனுஃபேக்சரர். இந்த மில்லட்ல நீங்க மில்லட்டை வாங்கி மதிப்பு கூட்டி அதை ஒரு கன்வெர்ட் பண்ணி அது ஃபைனல் ப்ராடக்டா நீங்க சேல் பண்றீங்க. அது எந்த ஃபார்ம்ல வேணாலும் இருக்கலாம். அப்படி இருந்துச்சுன்னா நீங்க ப்ரொடியூசர் கம் மேனுஃபேக்சரர் பார்ட்டுக்கு வந்துடுறீங்க. இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல உங்களுடைய கிராஸ் ரிசிப்ட், அதாவது டேர்ன் ஓவர் அப் டு 40 lakhs, 40 லட்சம் ரூபாய் வரைக்கும் நீங்க டேர்ன் ஓவர் பண்ணுனா உங்களுக்கு வந்து ஜிஎஸ்டிங்கிற ஒண்ணு நாட் நெசசரி. பட் ஒரு கண்டிஷன், உங்களுடைய டிரான்சாக்ஷன்ஸ் வித்தின் தி ஸ்டேட். நீங்க வாங்குறது விற்கிறதெல்லாம் தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கணும். இல்ல நீங்க கேரளாவில் ரெஜிஸ்டர் பண்ணீங்கன்னா கேரளாக்குள்ள இருக்கணும், கர்நாடகாவில் பண்றீங்கன்னா கர்நாடகாக்குள்ள இருக்கணும். சப்போஸ் சார் நான் சம் ப்ராடக்ட் மில்லட் ப்ராடக்ட் வந்து கேரளாவில இருந்து பர்ச்சேஸ் பண்றேன், மகாராஷ்டிராவில இருந்து பர்ச்சேஸ் பண்றேன் அப்படின்னா ஃப்ரம் தி பிகினிங் ஆன்வர்ட்ஸ் முதல் டேர்ன் ஓவர்ல இருந்தே நீங்க ஜிஎஸ்டி ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். ஸோ அதனால ஜிஎஸ்டி ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஜிஎஸ்டி ரிஜிஸ்டர் பண்றது பெரிய விஷயம் கிடையாது. www.gst.gov.inங்கிற இணையதளத்தில் உள்ள போனீங்கன்னா ஜிஎஸ்டி ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம் நீங்களே. அதுக்கு என்னென்ன வேணும் அப்படிங்கிறது ஒன்றும் பெருசு இல்லை சார். உங்க பேன் நம்பர், நீங்க ஓன் பிளேஸா இல்ல ரெண்டட் பிரிமிசஸ் அப்படின்னா அதனுடைய அக்ரிமெண்ட் வேணும். இதை கொடுத்து உங்க போட்டோவை கொடுத்து நீங்க ஆதார்ல லிங்க் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு வித்தின் டே ஆதார்ல ப்ராப்பர் லிங்க் ஆச்சுன்னா ஒரு 2 நாள்ல உங்களுக்கு நம்பர் கிடைச்சிரு, ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர். சரி, ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ்நாடுன்னா 33 தமிழ்நாடு கோடு, உங்க பேன் நம்பர் பிளஸ் 3 நம்பர் வரும், 1ZQ அந்த மாதிரி வரும். இப்போ ஜிஎஸ்டி ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்க. ஜிஎஸ்டி ரிஜிஸ்டர் பண்ணிட்டதோட உங்க பிரச்சனை முடிஞ்சதுன்னு நீங்க நினைக்க கூடாது. ஜிஎஸ்டி ரிஜிஸ்டர் பண்ணிட்டா எவ்ரி மந்த் நீங்க ஃபர்ஸ்ட், இப்ப சே ஃபார் எக்ஸாம்பிள் டிசம்பர் 1st நீங்க ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா டிசம்பர் டு 31st டிசம்பர் வரைக்கும் உங்களுடைய சேல்ஸ் என்ன, உங்களுடைய பர்ச்சேஸ் என்ன, நீங்க வந்து பில் பண்றீங்க. நீங்க பர்ச்சேஸ் பண்ணனாலும் உங்க ஜிஎஸ்டி கொடுக்குறீங்க, சேல்ஸ் பண்ணாலும் உங்க நம்பரை கொடுக்குறீங்க. அதுல ஜிஎஸ்டி நம்பரை என்க்ளோஸ் பண்ணிட்டு நீங்க பில் போடுறீங்க. அடுத்த மாசம் 10ஆம் தேதிக்கு நீங்க வந்து உங்க சேல்ஸ் என்ன அப்படிங்கிறத நீங்க டிஸ்க்ளோஸ் பண்ணணும். ஜிஎஸ்டிஆர் 1 அப்படிங்கிற ஃபார்ம்ல உங்களுடைய சேல்ஸ் என்னங்கிறத நீங்க ரெஜிஸ்டர்ட் டீலருக்கு பண்றீங்களா, அன்ரிஜிஸ்டர்ட் டீலர் எண்ட் யூசருக்கு பண்றீங்களாங்கிறத நீங்க உள்ள டிஸ்க்ளோஸ் பண்ணிடுறீங்க. பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நீங்க எப்படி சேல்ஸ் பண்றீங்களோ அதே மாதிரி நீங்க பர்ச்சேஸ் பண்ணின பார்ட்டி அவங்களும் 10ஆம் தேதி பண்ணி விடுவாங்க. நீங்க 20ஆம் தேதிக்குள்ள உங்களுக்கு சலான் ஜென்ரேட் ஆகி 20th அன்னைக்கு நீங்க ஃபைல் பண்ணிடலாம். டாக்ஸ் இருந்தா பே பண்றீங்க, இன்புட் கிரெடிட் இருந்தா அட்ஜஸ்ட் பண்ணிக்குவீங்க. ஸோ இது எல்லாத்துக்குமே காமன் தான். ஜிஎஸ்டியை நீங்க ரிஜிஸ்டர் பண்ணி உள்ள போறீங்க. இது ப்ரொப்ரைட்டரி கன்சர்ன். சப்போஸ் பார்ட்னர்ஷிப் ஃபர்ம் அப்படின்னா நீங்க 2 பேர் ஒரு பார்ட்னர்ஷிப் டீட் ரெடி பண்றீங்க, அதுல ஒரு பேன் அப்ளை பண்றீங்க. பேன் கார்டு எடுத்து இந்த ப்ரொப்ரைட்டரிக்கு என்னென்ன ப்ரொசீஜரோ சேம் ப்ரொசீஜர்ஸ் 2 பார்ட்னருடைய டீடைல்ஸ் கொடுக்குறீங்க. ஜிஎஸ்டி அப்ளை பண்ணி ஜிஎஸ்டி வாங்கி இதே மாதிரி ஜிஎஸ்டி மந்த் எவ்ரி மந்த் நீங்க ஜிஎஸ்டி ரிட்டர்ன் ஃபைல் பண்றீங்க. பண்ணிட்டு நீங்க பிசினஸ்க்குள்ள வர்றீங்க, பிசினஸ் பண்றீங்க. கம்பெனிக்கு அதே மாதிரி சப்போஸ் ஸ்டார்ட் அப் கம்பெனினா இப்ப மேல நான் சொன்ன பார்ட்னர்ஷிப் ஃபர்முக்கு இன்கம் டாக்ஸ் 30%. ப்ரொப்ரைட்டரி கன்சர்ன் அப்படின்னா அப் டு 5 lakhs வரைக்கும் உங்களுக்கு டாக்ஸ் கிடையாது. ஸோ ஆல் இன்கம் லெஸ் எக்ஸ்பென்சஸ், நெட் இன்கம் அப் டு 5 lakhs வரைக்கும் உங்களுக்கு யாருக்கும் டாக்ஸ் கிடையாது. அதனால நீங்க எவ்ரி இயர் ப்ரொப்ரைட்டரி பிசினஸ்ல நீங்க ஸ்மால் லெவல்ல பண்றீங்கன்னா ப்ரொப்ரைட்டரி லெவல்ல பண்றீங்க, 5 லட்சம் ரூபாய் வரைக்கும் டாக்ஸ் இல்லை, நீங்க ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுங்க. இந்த ரிட்டர்ன் இன்கம் டாக்ஸ் ரிட்டர்ன் உங்களுக்கு ஃபியூச்சர்ல ஒரு டாக்குமெண்டரி எவிடன்ஸ், நான் பிசினஸ் பண்ணினேன், நான் இன்கம் டாக்ஸ்ல டிஸ்க்ளோஸ் பண்ணேன், என்ற இன்கம் இவ்வளவு இருக்குது அப்படிங்கிறதுக்கு உங்களுக்கு ஒரே ஒரு எவிடன்ஸ் இன்கம் டாக்ஸ் ரிட்டர்ன். அதனால நீங்க அந்த இன்கம் டாக்ஸ் ரிட்டர்னை ஃபைல் பண்ணுங்க. ஸோ இப்போ ஸ்டார்ட் அப் கம்பெனிக்கு மட்டும் 25%, பார்ட்னர்ஷிப் ஃபர்ம்னா ஃப்ரம் தி பிகினிங் ஆன்வர்ட்ஸ் 30% டாக்ஸ் ரேட். ஸ்டார்ட் அப் கம்பெனி 2014க்கு பின்னாடி இந்த மோடி கவர்மெண்ட் வந்து 30% இருந்த டாக்ஸை ஸ்டார்ட் அப் கம்பெனிக்கு 25% ரெடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இது என்னன்னா கொஞ்சம் ஹையர் லெவல் நீங்க பண்ணுனீங்கன்னா ஸ்டார்ட் அப் கம்பெனிக்கு உங்களுக்கு எக்ஸ்போர்ட் ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் இருக்குது, இம்போர்ட் ஆக்டிவிட்டிஸ் இருக்குதுன்னா கம்பெனியா இருக்கிறது தான் பெட்டர். ஸோ அதனால கம்பெனி நீங்க இன்கார்பரேட் பண்ணி பண்ணலாம். ஸோ இது உங்களுக்கு கம்பெனி இல்ல. அடுத்து ப்ரொடியூசர் கம்பெனி அப்படிங்கிறது வந்து அக்ரிகல்ச்சரிஸ்ட ஒரு ஆர்கனைஸ் பண்ணி அவங்கள வச்சு பண்றத ப்ரொடியூசர் கம்பெனி. ஸோ இதுதான் உங்களுக்கு ஒரு பேசிக். இதையும் நீங்க பண்ணிட்டு ஜிஎஸ்டி ரிஜிஸ்டர் பண்ணி மாசம் மாசம் உங்க சேல்ஸை பண்றீங்க. அந்த சேல்ஸை நீங்க ஜிஎஸ்டியில டிஸ்க்ளோஸ் பண்றீங்க, டாக்ஸ் வந்தா கட்டுறீங்க. இது ஜிஎஸ்டியினுடைய ஆக்டிவிட்டிஸ். இதை நீங்க வந்து புக் போடணும். உங்களோட டெய்லி ஆக்டிவிட்டிஸ், கேஷ் புக் ப்ரிப்பேர் பண்றீங்க, பேங்க் புக் ரெடி பண்றீங்க, சேல்ஸ் பில்லை அரேஞ்ச் பண்ணி வைக்கிறீங்க, பர்ச்சேஸ் பில் எல்லாம் வச்சுட்டு
அக்கௌண்ட்ஸை ரெடி பண்ணி இயர்லி ஒன்ஸ் எவ்ரி இயர் 1st ஏப்ரல் டு 31st மார்ச் நீங்க அக்கௌண்ட் க்ளோசிங் இயர், அக்கௌண்ட் ஸ்டார்டிங் ஃப்ரம் 1st ஏப்ரல் டு 31st மார்ச் அக்கௌண்ட் க்ளோசிங் இயர், 31st மார்ச் வரைக்கும் நீங்க என்னெல்லாம் இயர் ஃபுல்லா சேல்ஸ் பண்ணீங்களோ மந்த் வைஸ் இருக்கு, இந்த மந்த்தை கன்சாலிடேட் பண்ணி நீங்க 31st மார்ச் முடிஞ்சோடனே அக்கௌண்ட்ஸை க்ளோஸ் பண்ணிட்டு தி நெக்ஸ்ட் இயர் 1st ஏப்ரல் ஸ்டார்ட் பண்றப்போ உங்களுடைய பில் எல்லாமே நம்பர் 1ன்னு ஸ்டார்ட் பண்ணணும் இன்வாய்ஸ்ல. அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நிறைய பிசினஸ் பீப்புள் அதை பண்றது இல்ல. அதனால நீங்க வந்து 1st ஏப்ரல்ல உங்களுடைய இன்வாய்ஸ் வந்து 001/23-24னா நெக்ஸ்ட் இயர் 24-25 ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ அது வந்து உங்களுக்கு ஃபியூச்சர்ல பெனிஃபிட்டா இருக்கு. கண்டினியூஸ் நம்பர் போட வேண்டாம். போட்டுட்டு இந்த 31st மார்ச் வரைக்கும் முடிஞ்ச அக்கௌண்ட்ஸை நீங்க எல்லாத்தையும் ரெடி பண்ணி உங்களுடைய டோட்டல் டர்ன் ஓவர் அப் டு 2 crore rupees அப்படின்னா நீங்க பிஃபோர் 31st ஜூலைல உங்க இன்கம் டேக்ஸ் ரிட்டர்னை ஃபைல் பண்ணணும். ஓகேங்களா? இன்கம் டேக்ஸ் சைட்ல நீங்க பண்ண முடியும்னா பண்ணலாம், பட் ஃபெசிலிட்டிஸ் இருக்கு. நீங்க பண்ண முடியலன்னா ஒரு ஆடிட்டர் அப்ரோச் பண்ணி, சார் என்னுடைய சேல்ஸ் எல்லாம் இது, என்னோட பர்ச்சேஸ் இது, எக்ஸ்பென்சஸ் இதுன்னு சொல்லி நீங்க வந்து உங்களுடைய ஆல் அக்கௌண்ட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணி அந்த அக்கௌண்ட்ஸை கொடுத்து நீங்க ஆடிட்டர் கிட்ட ஆடிட் பண்ண வேண்டிய நெசசிட்டி அப்படின்னா மோர் தேன் 2 crore இந்த மேண்டேட்டரிலி ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் உங்க அக்கௌண்ட்ஸ் வெரிஃபை பண்ணுவாரு, ரிப்போர்ட் பண்ணுவாரு, ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுவார். அப்படி இல்ல பிலோ 2 crore உங்க டர்ன் ஓவர்னா ஒரு சிஏ உடைய நெசசிட்டி தேவையில்லை. பட் இருந்தாலும் அவருடைய ஹெல்ப்ல நீங்க பண்ணீங்கன்னா என்னென்ன டாக்ஸ் பெனிஃபிட் இருக்குது, கவர்மெண்ட் நிறைய டாக்ஸ் பெனிஃபிட் கொடுத்துருக்குதோ அதை என்ஜாய் பண்ணுங்க. ஸோ அதை எடுத்து நீங்க வந்து இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணி உங்களுடைய அக்னாலஜ்மெண்ட், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட், பேலன்ஸ் ஷீட்டை வச்சுக்கோங்க. இதுதான் வந்து உங்களுக்கு நாளைக்கு இந்த மாதிரி 3 years நீங்க பண்ணுனீங்கன்னா பேங்குக்கு நீங்க லோன் இருக்கு சார் நிறைய. அந்த லோனுக்கு நீங்க போறீங்கன்னா இன்கம் டேக்ஸ் அக்னாலஜ்மெண்ட் வித் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட், பேலன்ஸ் ஷீட் கேட்பாங்க. ஸோ அது வந்து நீங்க இந்த 3 years நீட்டா அரேஞ்ச் பண்ணி ஃபைல் போட்டு இன்கம் டேக்ஸ் ஃபைல் மெயின்டைன் பண்ணுங்க. உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. இதுதான் வந்து நியூ என்டர்பிரனர் செய்ய வேண்டிய வேலை. இதே எக்ஸிஸ்டிங் என்டர்பிரனரும் இதை செய்யணும். சார் கேட்டாரு, சப்போஸ் இதையெல்லாம் நான் பண்ணாத விட்டுட்டுனா என்ன சார் ஆகு அப்படின்னா, உங்களுடைய டிரான்சாக்சன்ஸ் இன்னைக்கு எல்லாமே வந்து பப்ளிக் டொமைன்ல இருக்கு. நீங்க பண்ற சேல்ஸ், நீங்க பண்ற பர்ச்சேசஸ் எல்லாமே ஜிஎஸ்டில உங்க பேன் நம்பர் இருக்கு சார், இல்லைன்னா நீங்க கொடுத்துருக்கிற பக்கம் உங்க பேன் நம்பர் போட்டு பண்ணி விடுவாங்க. உங்க பேங்க் டிரான்சாக்சன்ஸ்ல உங்களை ஃபாலோ பண்ணலாம். இப்ப வந்து ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னு இன்கம் டேக்ஸ் உள்ள கொண்டுட்டு வந்திருக்குது ஏஐ. அதனால நீங்க எந்த இடத்துலயும் எஸ்கேப் ஆக முடியாது. இதெல்லாம் வந்து ஒரு வலைப்பின்னல், ஒன்னுல இருந்து ஒன்னு செயின். அதனால நீங்க என்ன டிரான்சாக்சன் பண்ணி இருக்கிறீங்கிறத நாங்க யார் வேணாலும் பாத்திரலாம். உங்க பேன் நம்பர்ல உங்க ஹிஸ்டரியே வந்துடும். ஸோ அப்படி இருக்கிறப்போ நீங்க பண்ணல அப்படின்னா இன்கம் டேக்ஸ் வந்து நீங்க அந்த ஸ்டாச்சுட்டரி லிமிட்டுக்கு மேல நீங்க போய் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணல அப்படின்னா அந்த டியூ டேட் முடிஞ்சதுன்னா, ஸோ 1 year நீங்க டியூ டேட் 31st ஜூலைனா நெக்ஸ்ட் மார்ச்சுக்குள்ள நீங்க பண்ணல அப்படின்னா அது வித் ஃபைன்ல பண்ணணும். பண்ணல அப்படின்னா மார்ச்சுக்கு அப்புறம் வந்து ரிட்டர்ன் ஃபைல் பண்ணாதவங்க லிஸ்ட் எல்லாம் எடுத்து உங்களுக்கு கவர்மெண்ட் இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் இஷ்யூயிங் நோட்டீஸ், நான் ஃபைலர்ஸ் கேஸ் அப்படின்னு உங்களுக்கு நோட்டீஸ் கொடுக்கும். நோட்டீஸ்க்கு நீங்க பதில் சொல்லணும். நீங்க ஏன் வந்து ரிட்டர்ன் ஃபைல் பண்ணல, உங்களுக்கு இன்கம் இருக்கு, நீங்க ஃபைல் பண்ணலங்கிறது இருக்கு. ஸோ அதை நீங்க பண்ணணும். சார் அப்படி நான் பண்ணாத விட்டுட்டேன் அப்படின்னா என்ன ஆகுன்னா, இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டை ஃப்ரீஸ் பண்றதுக்கு ரைட்ஸ் இருக்கு. ஒரே ஒரு நோட்டீஸ் உங்களோட கன்சர்ன்ட் பேங்க்கு கொடுத்து, இந்த பேன் ஹோல்டர் எங்களுக்கு இன்கம் டேக்ஸ் பாக்கி வச்சிருக்கிறாரு, நீங்க வந்து இந்த அக்கௌண்ட் ஆப்ரேட் பண்ணக்கூடாதுன்னு ஒரு நோட்டீஸ் கொடுத்தா நம்ம ஆப்ரேட் பண்ண முடியாது. ஸோ அதனால எங்கேயாவது ஒரு இடத்துல லாக் ஆயிக்கும் அப்படிங்கிறதுக்காக நீங்க ஜென்யூனா பண்றோம். ஸோ எல்லாம் ஆல் தி டிரான்சாக்சன்ஸ் ஆர் டிரான்ஸ்பரண்ட் அப்படின்னா நீங்க வாங்க சார், நிச்சயமா இன்கம் டேக்ஸ் பண்ணுனா உங்களால முடியும். அடுத்தது சார், இதுக்கு என்னென்ன ஸ்கீம் சார் கவர்மெண்ட் லோன் கொடுக்குது அப்படின்னா, தி நியூ மேனுஃபேக்சரர் நீங்க மெஷின்ஸ் எல்லாம் வாங்குறீங்க அப்படின்னா நீங்க மெஷின்ஸ் வாங்குறீங்க அப்படின்னா மெஷின்ஸ் நீங்க வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 15% சப்சிடி இருக்கு சார். நீங்க எம்எஸ்எம்இல ரெஜிஸ்டர் பண்ணணும். யாரெல்லாம் எம்எஸ்எம்இல பண்ணலாம் அப்படின்னா மீடியம், ஸ்மால், மைக்ரோ என்டர்பிரைசஸ். இந்த கேஸ் அப்படின்னா நீங்க வந்து ஸ்மால் லெவல் பிசினஸ் பண்றீங்கன்னா நீங்க ஆன்லைன்ல போய் www.msme.gov.in இணையதளத்துக்கு போனீங்கன்னா உங்க டீடைல்ஸ் கேக்கு நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். நாளைக்கு நீங்க ஒரு பேங்குக்கு போய் உங்களுக்கு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் நிறைய ஸ்கீம் கொடுத்துருக்குது. தி மில்லட் இயர் 2023 நீங்க என்ன மேனுஃபேக்சரிங் மதிப்பு கூட்டு பொருள் பண்ணணும்னா
நீங்க எல்லாம் மில்லட் வாங்கி வறுக்கிறீங்க, வறுத்து அரைக்கிறீங்க, அதுக்கெல்லாம் மெஷின்ஸ் வேணும்னா 15% சப்சிடி கொடுக்குது. சப்போஸ் ஒரு 2 lakh rupeesக்கு நீங்க மெஷினரி வாங்குறீங்கன்னா 30,000 rupees சப்சிடி கொடுக்குது. பேலன்ஸ் 1,70,000ல நீங்க ஒரு 25,000 மார்ஜின் மணி பே பண்ணா ரிமைனிங் பார்ட் வந்து பேங்கர்ஸ் உங்களுக்கு லோன் கொடுக்குறாங்க. நீங்க இஎம்ஐல போட்டு பண்ணலாம். ஸோ அதுக்கு எம்எஸ்எம்இ உங்களுக்கு கை கொடுக்கு. எம்எஸ்எம்இல ரெஜிஸ்டர் பண்ணா இன்னொரு பெனிஃபிட் என்னன்னா, நீங்க வந்து பெரிய கம்பெனிக்கு சப்ளையர், பெரிய கம்பெனிக்கு நீங்க வந்து ஒரு ப்ரொடியூசர் கம்பெனிக்கோ ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனிக்கோ நீங்க சப்ளை பண்ணினீங்கன்னா உங்களுடைய பேமெண்ட், உங்களுக்கு வர வேண்டிய பேமெண்ட் வித்தின் 45 டேஸ்ல கொடுத்துருவாங்க. இப்போ வேற கம்பெனினா மோர் தேன் 45 டேஸ் ஆகி கூட உங்களுக்கு வராம இருக்கலாம். பட் நீங்க ஒரு எம்எஸ்எம்இ கம்பெனினா நிச்சயமா உங்களுக்கு 45 டேஸ்ல நீங்க சேல் பண்ணதுக்கு உண்டான பணம் வரும். இதுதான் வந்து எம்எஸ்எம்இல. இன்கம் டேக்ஸ் ஃபார் ஸ்மால் அண்ட் பிக் ஸ்கேல் அப்படின்னா டிஃபரன்ஸ் அப்படிங்கிறது இல்லை. இன்கம் டேக்ஸை பொறுத்த வரைக்கும் ஸ்மால் கம்பெனிஸ் அப்படிங்கிறது இதுதான் நான் சொன்னதுதான். பெரிய கம்பெனி அப்படிங்கிறதுக்கு வந்து ரெண்டுக்கு ஒரு டிஃபரன்ஸ் எல்லாம் ஒன்றும் பெருசு இல்லை சார். இதுதான் வந்து ஸ்டாச்சுட்டரி ரிக்வயர்மெண்ட்ஸ் ஃபார் தி நியூ என்டர்பிரனர் ஆஸ் வெல் ஆஸ் தி எக்ஸிஸ்டிங் என்டர்பிரனர். இதுல ஏதாவது டவுட் இருக்குங்களா சார் உங்க பார்ட்ல? சார் அதாவது இன்கம் டேக்ஸ் வந்து ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ்க்கும் லார்ஜ் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ்க்கும் எப்படி சார் டிஃபர் ஆகுது? இல்ல சார், ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் லார்ஜ் ஸ்கேல்ங்கிறத இங்க இல்ல. நீங்க ப்ரொப்ரைட்டரி பிசினஸ் அப்படின்னு பண்ணுனீங்கன்னா அப் டு 5 lakhs வரைக்கும் உங்களுக்கு இன்கம் டேக்ஸ் இல்ல. 5 லட்சத்துக்கு மேல போச்சுன்னா இண்டிவிஜுவலுக்கு அந்த ஸ்லாப் ரேட் 5 to 7.5, 7.5 to 10, 12.5, 15 ஸ்லாப் ரேட் போகு. அது வந்து ஒரு 30% ஸ்லாபுக்கு நீங்க போயிட்டீங்கன்னா ஆல் ஆர் சேம். கம்பெனி ஃபேமுக்கு 30% தான், இண்டிவிஜுவலுக்கு 30% தான். பட் கம்பெனி அப்படின்னா ஸ்டார்ட் அப் கம்பெனிக்கு 25%. கம்பெனிக்கு பிகினிங்ல இருந்து 25%, பார்ட்னர்ஷிப் ஃபேமுக்கு பிகினிங்ல இருந்து 30%, ப்ரொப்ரைட்டரி கன்சர்ன்னா ஸ்லாப் ரேட். ஸோ அதனால ரேட் வந்து எல்லாத்துக்கும் ஒண்ணுதான். நீங்க ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரியா இருந்தாலும் சரி, லார்ஜ் ஸ்கேல் இண்டஸ்ட்ரியா இருந்தாலும் டாக்ஸ் ரேட் ஒண்ணுதான். இப்ப இதுல ஜிஎஸ்டி அப்படிங்கிற போது மட்டும் நீங்க மதிப்பு கூட்டுனா ஒரு ரேட் வரும். ஜிஎஸ்டில நீங்க சர்வீஸ் செக்டார், நீங்க மில்லட் என்டர்பிரனர்ல சர்வீஸ் ப்ரொவைடரா இருந்தா 18%. ஸோ அக்ரிகல்ச்சரல் ப்ரொடியூசரா இருந்தா எக்ஸம்ட். நீங்க மதிப்பு கூட்டி ஒரு பொருளை சேல் பண்றீங்கன்னா 5% கேட்டகரி இருக்கு, 12% இருக்கு. இது வந்து ரேட்டு டிஃபரெண்ட் ஃப்ரம் ஒன் ப்ராடக்ட் டு அனதர் ப்ராடக்ட். ஸோ அதனால இதுதான் ஜிஎஸ்டி ரேட். ஓகே சார், நெக்ஸ்ட் பார்ட்டுக்கு போலாங்க. நெக்ஸ்ட் சார் ஒரு கொஸ்டின், நீங்க எதனால சார் இந்த மில்லட் ஃபீல்டுக்கு வந்தீங்கன்னு ஒரு கொஸ்டின் சார். எங்களுதெல்லாம் அக்ரிகல்ச்சரல் ஃபேமிலி சார். நீங்க ஃபர்ஸ்டே சொல்லியிருந்தீங்க நீங்க ஒரு அக்ரிகல்ச்சரல் ஃபேமிலில இருந்து பேஸ்டான அக்ரிகல்ச்சரல் ஃபேமிலில இருந்து வந்தவங்க, அதனால உங்களுக்கு மில்லட் மேல இன்ட்ரெஸ்ட்னு சொல்லியிருந்தீங்க சார். எஸ் சார், அப்பதான் நாங்க ஒரு அக்ரிகல்ச்சரல் ஃபேமிலி சார். எங்க இதுல எல்லாம் மில்லட் ப்ரொடியூஸ் பண்றோம். இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லை எங்களை பொறுத்த வரைக்கும். இதுல என்னன்னா ஸ்பெஷலா நாங்கெல்லாம் பண்றது கம்பு, ராகி, சோளம். இந்த மத்த ப்ராடக்ட் வந்து கொஞ்சம் இன்னைக்கு வந்து அதனுடைய ஒரிஜினல் ரகங்கள் எல்லாம் நின்னு போச்சு. திணை, சாமை, குதிரவாளி இந்த மாதிரி எல்லாம் நிறைய சொன்னாங்க. திணை பத்தி எனக்கு இதுக்கு முன்ன பேசினவங்க சொன்னாங்க, திணையில அவ்வளவு எனர்ஜெட்டிக் ஃபுட் சார். ஒரு பெண் குழந்தை நம்ம வீட்டுல ப்ரீமெச்சூரானா கிராமத்துல முதலா குடிசையில அனுப்புவாங்க. அந்த குழந்தைக்கு வந்து அந்த ஃபர்ஸ்ட் டே அப்படிங்கிறது ரொம்ப காம்ப்ளிகேட்டட் இஷ்யூ. அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல திணையில மாவு பண்ணி தேனு மிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க. அவங்களுக்கு அந்த எனர்ஜி கிடைக்கும்பாங்க. இதெல்லாம் வந்து அந்த காலத்துல நம்ம கலாச்சாரத்துல ஒன்றுன்னு ஒண்ணு திணை. சோ நீங்க குற்றால குறவஞ்சியில் கூட பாத்தீங்கன்னா தேனும் திணைமாவும் தான் கொடுத்ததா அவர் பாடி இருப்பார். சோ இது இன்னைக்கு வந்து அந்த திணை அப்படிங்கிறது நாங்க விளைய வைக்கிறது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் இஷ்யூ. திணை, குதிரவாளி, சாமை இதெல்லாம் வந்து ரொம்ப ரேரா தான் கிடைக்குது, ரேரா தான் விளைய வைக்கிறோம். பட் விளைய வைக்கலாம். இதனுடைய ஒரிஜினல் விதை அப்படிங்கிறது வந்து இது எதுவுமே வந்து ஹைபிரிட் சீடு கிடையாது, ஒரிஜினல் சீடு. ஓகே, அதனால இது எல்லாத்துலயுமே நாங்க ஃபெர்டிலைசரோ உரமோ பூச்சி மருந்தோ கொடுக்காம உற்பத்தி பண்றோம். இதுலதே கம்பு பண்ணுவோம் சார். கம்புல 2 வகை இருக்கு. ஒண்ணு வந்து காட்டு கம்புன்னு சொல்லுவாங்க, சரிங்களா? காட்டு கம்பு வந்து ரொம்ப மெல்லிஷா இருக்கு. இன்னொன்னு வந்து நாட்டு கம்பு, ஹைபிரிட் சீடு. இது வந்து இன்னைக்கு போயிட்டு இருக்கு. பட் இன்னும் காட்டு கம்பு நாங்க பயிர் பண்றோம். காட்டு கம்பு பயிர் பண்ணுனா எந்த ஒரு சூழ்நிலையிலையும் நாங்க 1% கூட ஃபெர்டிலைசர் உரமோ பூச்சி மருந்தோ அடிக்கிறது இல்லை.
நேச்சுரலா மானாவாரியா விளையும் காட்டு கம்பு. அந்த கம்பு விளைஞ்சதுக்கு பின்னாடி அந்த கம்பு விளையிறப்பெல்லாம் எங்க தோட்டத்துல கம்பு போட்டிருந்தா கம்பு சாப்பிடுறதுக்குன்னே இந்த தூக்கணாங்குருவி கேள்விப்பட்டிருக்கிறீங்க இல்லையா? இந்த தூக்கணாங்குருவி எல்லாம் வந்து அங்க கூடு கட்டும். அதனுடைய இனப்பெருக்க காலம். அந்த கம்பை அதுவும் சாப்பிடு, நாங்களும் பேலன்ஸ் எடுத்து நாங்க அதை பயிர் பண்ணி சாப்பிடுறோம். கம்பு சாப்பிடுறதுனால பாடியில் இருக்கிற ஹீட் ஆட்டோமேட்டிக்கா போகும். இது கம்புனுடைய பெனிஃபிட். ரெண்டாவது ராகி நாங்க விதைச்சு ஒரிஜினல் நாட்டு ரகத்தை, இந்த ஹைபிரிட் கம்பு விட்டுருங்க சார். இப்ப அதெல்லாம் நிறைய கிடைக்கிறது தான். நீங்க நாட்டு ரகம் இருக்குது கேட்டு வாங்குங்க. ஹைபிரிட் கம்பு அப்படிங்கிறத விட்டுருங்க. அடுத்தது ராகி நாங்க வந்து வயல்ல எடுத்து நாத்து எடுத்து நடவு போட்டு தான் நாங்க ராகி பண்ணுவோம். ராகியில எவ்வளவு பெனிஃபிட் இருக்குதுன்னு தெரியுங்களா? ராகி மாவை நீங்க ஒண்ணு சிம்பிள் சார், நீங்க செஞ்சு பாருங்க. ராகி மாவை 4 ஸ்பூன் எடுத்து சும்மா பச்சை தண்ணியில கரைச்சு ஒரு 3 டம்ளர் தண்ணி ஒரு பாத்திரத்துல ஊத்தி சூடு பண்ணி இந்த பச்சை தண்ணியில கரைச்ச ராகி மாவு உள்ள ஊத்தி ஸ்லிம்ல வச்சு ஒரு 15 நிமிஷம் அலாச்சுனீங்கன்னா ராகி கூழ் ரெடி. இது ஒரு பெரிய இதே கிடையாது. ராகி கூழ் ரெடி. அந்த ராகி கூழை ஸ்கூலுக்கு போற குழந்தைங்களுக்கு பால் கொடுங்க. பால் நம்ம மாட்டு பால் எடுத்து மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் நாட்டு சக்கரை கொடுங்க, கரும்பு சக்கரை, ஒயிட் சுகர் வேண்டாம். இதை மிக்ஸ் பண்ணி நீங்க கொடுத்தீங்கன்னா அந்த குழந்தை நல்லா குடிக்கும். 12 மணிக்கு நல்லா பசி பெறும். இதுல இருக்கிற எனர்ஜி வேற எதுலயும் கிடையாது. இதே நம்ம அடல்ட் வந்து நீங்க அதே கூழ்ல தயிரோ மோரோ மிக்ஸ் பண்ணி லைட்டா உப்பு போட்டு நீங்க குடிங்க சார். பசிய போக்கு, எனர்ஜெட்டிக் ஃபுட்டு. 1 மணிக்கு பசியாது காலையில இதை சாப்பிட்டா. இது ராகி கூழ்ல. இதே கூழை இன்னும் கொஞ்சம் டைட்டா பண்ணீங்கன்னா ராகி களியாய்க்கு. இதுக்கு வந்து நீங்க கடலை சட்னி ஒண்ணு இருக்கு, கடலை கொட்டை இதெல்லாத்தையும் வரமிளகாய் எல்லாம் போட்டு வறுத்து சட்னி எடுத்து பண்ணீங்கன்னா சாயங்காலத்துக்கு நல்ல ஒரு ஃபுட்டு. நீங்க வந்து அளவா சாப்பிடலாம் ராகி. இது ராகியில. தென் நெக்ஸ்ட் வந்து சோளம் இருக்கு. சோளத்துல பல வகை இருக்கு. சோளம் வந்து எப்படின்னா எங்க ஊரை சொல்லுவோம் ஆடிப்போக சோளம் அல்லது சித்திரை சோளம்னு சொல்லுவோம். இந்த சோளத்தை நீங்க எடுத்து லைட்டா தண்ணியில நினைச்சு ஆட்டுக்கல்ல ஒரு ஒல்லுல போட்டு லைட்டா குத்தணும்னா அதுல மேல இருக்கிற உமி வெளியில போயிரும். அந்த சோளத்தை எடுத்து ஊற வச்சு நீங்க ஆட்டி அதுல பணியாரம் சுடுங்க சார் நெய்யில. நீங்க வேற எதையும் சாப்பிட மாட்டீங்க. சோளம் அவ்வளவு எனர்ஜெட்டிக்கான ஃபுட்டு. ஸோ அதனால சோளத்தை சாப்பிடுங்க. சோளத்துல மாட்டுக்கு இப்ப நீங்க வந்திருக்கிற மக்காச்சோளம் இதெல்லாம் வந்து மாட்டுக்கு பால் உற்பத்திக்கு. எங்களுதுலயே சோளத்துல வெள்ளைச்சோளம்னு இருக்குது, அது மாட்டுக்கு தீவனத்துக்கு. கட்டச்சோளம் இருக்கு, அதெல்லாம் மாட்டுக்கு. ஆடிப்போக சோளம் அல்லது சித்திரை சோளம் இருக்கு. இதை எடுத்து பண்ணுங்க. ஃபைனலா ஒரு கம்பேரிசன் சார். ஏன் நாங்க மில்லட்டுக்கு வந்தோம், மில்லட்ல இருந்து ஏன் வெளியில வந்தோம்? நம்ம பாரம்பரியம் எல்லாம் முன்னோர்கள் எல்லாருமே மில்லட்ல தான் இருந்தோம். அதுக்கப்புறம் வந்து ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி நெல்லு கம்மியா தான் இருந்தது. நாங்க நெல் பயிர் பண்றோம். இன்னைக்கு நாங்க எங்களுக்கு நெல் இருக்குது, நெல் பயிர் பண்ணி இருக்கிறோம். கம்பேரிசன் பிட்வீன் நெல்லுக்கும் மில்லட்டுக்கு என்ன சார் வித்தியாசம்னா, நாங்க நெல் உற்பத்தி பண்றோம் சார். இன்னைக்கு எல்லா ரக நெல்லும், முன்ன வந்து பொன்னி இருந்தது, ஐயாறு 20 இருந்தது. இதெல்லாம் வந்து பழங்காலத்து நெல். சிக்கடி சம்பா இருந்தது, காட்டு யானம் இருந்தது, இப்படி நிறைய நெல் இருந்தது. இதெல்லாம் வந்து பழையது. இப்ப அந்த பழைய கான்செப்ட் போயிடுது. இப்ப வந்து டீலக்ஸ் பொன்னி, கர்நாடகா பொன்னி, ஆந்திரா பொன்னி, ஜேபதி, சிந்து பைரவின்னு ஒரு புது ரகம் எல்லாம் வந்திருக்குது. இதெல்லாம் வந்து ஹைபிரிட் சீட்ஸ், வீரிய ஒட்டுரக விதைகள். இதுல வந்து நாங்க பயிர் பண்ணி இருக்கிறோம் சார். முதல் நாள் நாங்க நெல்லை கொண்டு வந்து நாத்தாங்கால்ல தொளிச்ச அன்னைக்கே நாங்க வந்து ஜிங்க் சல்பேட்டு, டை அமோனியம் பாஸ்பேட்னு ஒண்ணு மிக்ஸ் கலக்கி வயல்ல அடிச்சுதான் நாங்க நெல் தெளிக்கிறோம். 22வது நாள்ல நாங்க நெல் எடுத்த உடனே நாத்தாங்கால்ல திரும்பி உழவு ஓட்டி அங்க இதே ஜிங்க் சல்பேட்டும் டிஏபியும் தெளிச்சுட்டு அங்க நடவு போடுறோம். நடவு போட்டா 15வது நாள்ல நல்லா நடவு திரும்பினதுக்கு அப்புறம் களை எடுப்போம். 15-20வது நாள்ல களைப்புல்லாம் எடுத்துட்டு யூரியாங்கிற ஒரு ஃபெர்டிலைசர் போடுறோம். யூரியா போட்டு முடிச்சு ஒரு 40வது நாள்ல எகைன் 2வது ஒருக்கா யூரியா போடுவோம். பெஸ்டிசைட்ஸ் கொடுப்போம். நாங்க அடிக்கிற மருந்தெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா நெல்லை வெறுத்துருவோம். மோனோகுரோட்டோபாஸ்ங்கிறது டானிக்னு சொல்லுவாங்க. உலக நாடுகள் எல்லாம் இதை வந்து தடை பண்ணி இருக்குது. ஸோ அதை இந்தியாவில் இன்னும் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். இப்ப கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டாங்க. மோனோகுரோட்டோபாஸ்ன்னு டானிக்கு அதை அடிக்கிறோம். ஒரு 50வது நாள்ல வந்து மோனோங்கிற ஒரு ரொம்ப வீரியமிக்க பாய்சன்டு பெஸ்டிசைட்ஸை நாங்க யூஸ் பண்றோம். இதெல்லாம் அடிச்சோம் அப்படின்னா அங்க இருக்கிற நல்ல பூச்சி கெட்ட பூச்சி எல்லாம் சேர்த்து நெல்லு பூவா இருக்கிறப்ப இந்த மருந்து அடிப்போம். பூ அப்படியே பாலாகி அரிசி ஆகும். முன்னெல்லாம் வந்து 150 நாள்
அதனுடைய டியூரேஷன் இருந்தது. இப்ப 90 நாள் அதனுடைய டியூரேஷன். அப்படின்னா 90வது நாள் நாங்க இந்த நெல் அப்படியே பாலாக்கி முத்தி நெல்லை அறுத்துருவோம். சோ இப்போ 90வது நாள் எங்களுக்கு நெல் ரெடி. இந்த நெல்லை யாரும் வந்து நாங்க குடோன்ல வைக்கிற அளவுக்கு இன்னைக்கு அக்ரிகல்ச்சரிஸ்டுடைய எக்கனாமிக்கல் கண்டிஷன் கிடையாது. வச்சு பண்ற அளவுக்கு, எடுத்துட்டு போறதுக்கு லேபர் கிடையாது, வைக்கிற அளவுக்கு குடோன் கிடையாது, அந்த அளவுக்கு பொருளாதாரம் கிடையாதுங்கிறதுனால நாங்க வயல்லயே சேல் பண்ணிடுவோம். எல்லா மாடர்ன் ரைஸ் மில்லும் எங்க கிட்ட வாங்கி கொண்டுட்டு வந்து நெல்லை அப்பவே அரைச்சிருவாங்க. வித்தின் 15 டேஸ்ல உங்க நகர்ப்புறத்துல இருக்கிற எல்லாருக்கும் அரிசி வந்து சேர்ந்துடும். சரிங்களா? நீங்க அவ்வளவு பெஸ்டிசைட்ஸ், ஃபெர்டிலைசர் இருக்கிற அரிசி தான் நகர்ப்புறத்துல இருக்கிற நம்ம கிராமத்திலையும் அதைத்தான் அந்த அரிசி தான் வாங்கி சாப்பிடுறாங்க. இந்த விஷமெல்லாம் எங்க போகும்னு நினைக்கிறீங்க? மனிதனுக்குள்ள போய்த்தான் ஏராளமான கண்டுபிடிக்க முடியாத நோய்கள் வர்றதுக்கு ஒரே காரணம் இன்னைக்கு அதுதான். அதனால கம்பேர் வித் அரிசி அப்படிங்கறத நீங்க யோசிச்சீங்கன்னா, மில்லட்ல எதுலயும் நாங்க ஃபெர்டிலைசரோ பெஸ்டிசைட்ஸோ கொடுக்கறது இல்லை. அதனால நீங்க அட்லீஸ்ட் ஒருவேளை மார்னிங்கோ அல்லது நைட்டோ நீங்க மில்லட்டுக்கு வாங்க, உங்க ஹெல்த் நல்லா இருக்கு. 1980ஸ்ல நாம் இருவர் நமக்கு இருவர்னு ஒரு கான்செப்ட் இருந்தது. ஜனத்தொகை இந்த தேசத்துல அதிகமா இருக்குதுன்னு சொல்லி 2000ல நாம் இருவர் நமக்கு இடையில் ஒருவர் கொண்டுட்டு வந்தாங்க. அளவான ஜனத்தொகை வந்தது. 2020ல நாம் இருவர் நமக்கு இடையில் எதற்கு ஒருவர் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்து எங்களுக்கு வாரிசுகள் வேண்டாம் சார்னாங்க. சோ இப்போ ஒரு வாரிசு வேணுங்கிற ஒரு கான்செப்ட்ல தான் போயிட்டு இருந்தோம். இப்ப 2020க்கு பின்னாடி நீங்க எழுதி வச்சுக்கோங்க, இதுல பார்ட்டிசிபேட் பண்ற அத்தனை பேரும் 2040ல இந்த தேசம் குழந்தையை உற்பத்தி பண்ண முடியாது. ஏராளமான 70% ஆண்களும் பெண்களும் மலடாக போகிறார்கள். எக்கச்சக்கமான ஃபெர்டிலிட்டி சென்டர் தெருவுக்கு தெரு உருவாகும். இது நடக்கும். அதற்கு காரணம் நம்ம சாப்பிடுற அரிசி சாப்பாடும், அரிசி சாப்பாட்டை சமையல் பண்ணுகிற குக்கர் கான்செப்டுமே அப்படிங்கிறத என்னுடைய ஆணித்தரமான வாதம். அதுக்கு உண்டான எல்லா எவிடன்ஸ் இருக்கு. அதனால டு தி மேக்சிமம் நம்மளுடைய ஜெனரேஷன் நல்லா இருக்கணும், நம்மளுக்கு பின்னாடி நம்ம குழந்தைகள் எல்லாம் நல்லா இருக்கணும் அப்படின்னா நீங்க எல்லாம் மில்லட்டுக்கு வாங்க. ஏதோ நாங்க வேடிக்கைக்காக சொல்றோம்னு நினைக்க வேண்டாம். மில்லட் அப்படிங்கிற எல்லா பொருளுமே எந்த விதமான இயற்கை செயற்கை அப்படிங்கிறது இல்லை. இது எதுவுமே ஹைபிரிட் கிடையாது. ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்லி நான் முடிச்சுக்கிறேன். நீங்க பார்த்திருப்பீங்க தக்காளி. இந்த ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி தக்காளி நீங்க எடுத்தீங்கன்னா, தக்காளியினுடைய வளர்ச்சி அதனுடைய முறை அப்படின்னா, தக்காளி பழமானதுக்கு முன்னாடி நீங்க எடுத்துட்டு வந்தா அதிகபட்சம் 3 நாள் தான் இருக்கு. 3 நாளுக்கு அப்புறம் அழுகிரு. நீங்க அந்த தக்காளி எடுத்து கொண்டு போய் குப்பையில போட்டாலோ இல்ல வேற இடத்துல போட்டாலோ அதுல நிறைய விதை இருக்கு. அந்த தக்காளி செடி முளைச்சிருக்கிறத நீங்க எல்லாரும் பார்த்திருப்பீங்க. அது அங்கேயே இருந்தாலும் முளைச்சு காய் காய்க்கும், பழமாகும். எடுத்துட்டு வந்து வச்சாலும் பழமாகும். இன்னைக்கு எங்கேயாவது ஒரு தக்காளி நீங்க இந்த மாதிரி விதை இருந்து கொண்டுட்டு போய் எரிஞ்சு முளைச்சிருக்கிறத நீங்க 100% பார்க்க முடியாது. அதற்கு காரணம் எல்லாமே செறிவூட்டப்பட்ட ஹைபிரிட் சீட். ஓகேங்களா? அதாவது வீரிய ஒட்டு ரக விதை. எங்கேயுமே வந்து நீங்க அவன் கொடுக்குற நாட்டத்தை நீங்க வாங்கி வைக்கணும். அதனால நீங்க எல்லாருமே மில்லட்டுக்கு விதையுள்ள பொருளை சாப்பிடுங்க. கொய்யாவாகட்டு, நீங்க பழங்கள், தக்காளி ஆகட்டு எல்லாமே விதையுள்ள பொருளை சாப்பிடுங்க. அப்படி விதையில்லாத பொருளை சாப்பிட்டால், சாரி ஃபார் திஸ் வேர்டு, விதையில்லாத பொருளை சாப்பிட்டால் மனிதனுடைய விதை முதலுக்கு அலும்பு வரும் என்பதை என்னுடைய ஆணித்தரமான வாதம். அதனால இந்த மாதிரி ஒரு அருமையான நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணி இருக்கிற நீங்க இதுல கலந்துட்டு பார்ட்டிசிபேட் பண்ண உங்க அத்தனை பேருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். சோ நீங்க மில்லட்டை யூஸ் பண்ணுங்க. மில்லட் எந்த ஃபார்ம்ல இருந்தாலும் சரி நீங்க மில்லட் யூஸ் பண்ணுங்க சார். குழந்தைங்களுக்கு வந்து பிஸ்கட்டா கொடுங்க, இல்ல உருண்டை பண்ணி நீங்க மில்லட்டை வறுத்து முளை கட்டி அதைய அரைச்சு அதுல குழந்தைங்களுக்கு வந்து நாட்டு சக்கரை கொடுத்து கொடுங்க சார். கொஞ்சம் பழக்குங்க, லைட்டா தேன் கொடுத்து கொடுங்க. நீங்க இது நீங்க நான் சொன்ன சோளம்ங்கிற ஒன்றை நீங்க செஞ்சு பாருங்க. சோளத்தை எடுத்து அந்த சித்திரை சோளத்தை நீங்க முழங்கு எடுத்துட்டு ஊற வச்சு நீங்க அரைச்சு நெய்யில பணியாரம் சுட்டு சாப்பிடுங்க சார். வேற எதுவுமே உங்களுக்கு பிடிக்காது. அப்படி ஒரு டேஸ்டான ஒண்ணு எனர்ஜெட்டிக் ஃபுட்டு. அதனால கலந்துட்டு சிறப்பிச்ச அத்தனை பேருக்கும், இந்த நிகழ்ச்சியை சிறப்பா நடக்கிறதுக்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்த அத்தனை பேருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிக்க மகிழ்ச்சி டாக்டர், மிக்க மகிழ்ச்சி. அதாவது 2 விஷயத்தை நீங்க ரொம்ப ஊர்ஜிதம் பண்ணீங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா, 2040ல என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தெளிவா சொன்னீங்க. இன்னொரு அதுல ஒரு அடிஷனல் இன்புட் என்னன்னா டாக்டர், 2050ல நம்ம 1960ல எப்படி ஒரு ஸ்கேர்சிட்டி வந்ததோ, ஓகேங்களா, உணவு பற்றாக்குறை வந்ததோ, அது வரப்போகுது அப்படின்றத ஒரு ஊர்ஜிதம் பண்ணிருக்காங்க. சோ அப்பனா 2040ல இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்து அப்புறம் நம்ம வந்து
அடுத்தது 2050ல ஒரு பெரிய ஸ்கேர்சிட்டி வந்துன்னா தென் நம்ம நிலைமை எப்படி போகுன்றதே தெரியாம போச்சு. ஒண்ணு. கடைசியா சொன்ன ஒரு வார்த்தை எனக்கு ரொம்ப உண்மையிலே சண்முகம் சார் என்னை ரொம்ப ஒரு செருப்பால் அடிச்ச மாதிரி இருந்தது. அதாவது இதுல மாறல அப்படின்னா நம்மளுடைய அடுத்த ஜெனரேஷன் இருக்குமா அப்படின்ற விஷயத்துக்கு இன்னைக்கு ஒரு சாட்சி இருக்கு சார். தமிழகத்திலே ஹையஸ்ட் ஃபெர்டிலிட்டி சென்டர் இருக்கக்கூடிய ஒரு மாவட்டம் எதுன்னு கேட்டீங்கன்னா அது கோயம்புத்தூர் மாவட்டம். 63 சென்டர் இருக்கு சார். இது கேள்வி என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம ஜென்ரேஷன், அதாவது அடுத்த ஜென்ரேஷன் எது இம்போர்ட் பொட்டன்சி ஆயிட்டாங்களா? கிடையவே கிடையாது. ஓகே, தேர் ஆல் வெல்தி. பட் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த உணவே மருந்து மருந்தே உணவுன்ற கான்செப்ட்ல இருந்து கொஞ்சம் விலகிட்டு அந்த விலகி போன ஒரே காரணத்தினால மேலை நாட்டு உணவு பழக்கம் அடிமையான ஒரே காரணத்தினால நம்ம வந்து ஒரு பெரிய ஒரு அபாய நிலைமையை சந்திக்க போறோம் அப்படின்றத நான் எல்லா மீட்டிங்லயும் வலியுறுத்திட்டு இருக்கேன். அந்த வலியுறுத்தல நீங்க பேசுனது எனக்கு மிக்க மிக்க மகிழ்ச்சி சண்முகம் சார். உலகம் முழுவதும் நிறைய பேர் பார்த்துட்டு இருக்காங்க இந்த இடத்துல. இந்த பார்த்தும் போது இந்த மெசேஜ் வந்து லவுட் அண்ட் கிளியரா போகணும். தவறே இல்லை, நீங்க எல்லா டேட்டா வச்சுட்டு பேசுறீங்க, கரெக்ட். நானும் ரொம்ப தைரியமா தான் பேசுறேன். இருந்தாலும் மக்கள் அந்த ஆபத்தே புரியவில்லை அப்படின்னு தான் என்னுடைய ஆதங்கம். அதற்கு உண்டான ஒரு தளம் தான் இது. எவ்வளவு தூரம் நம்மளால வந்து உலகம் ஃபுல்லா இது சொல்ல முடியும் அப்படின்ற விஷயம் தான் ரொம்ப சிரமப்பட்டு 555 பேரு இதுல மில்லட்ல பேசக்கூடிய மக்களை சேர்க்கிற சாதாரண வேலை இல்லை. நிறைய பெரிய சிரமத்துல இந்த விஷயம் பண்ணிட்டு இருக்கோம். உங்களை மாதிரி ஆளுமைகள் வந்து சிறப்பிச்சுக்கு மிக்க நன்றி. தொடர்ந்து பயணம் பண்ணுவோம். எங்கெங்க வாய்ப்பு இருக்கோ உங்களையும் நான் கூப்பிடுறேன். சேர்ந்து செயல்படுவோம். எல்லாரும் சேர்ந்து வெண்படக்கூடிய ஒரு பிளாட்ஃபார்ம் அதை பாக்குறோம். டாக்டர் கண்டிப்பாக ஒன்று மட்டும் சொல்லி முடிக்கிறேன். தனிமரம் தோப்பாகாது. இது வந்து ஒரு திருவாரூர் தேர் மாதிரி. இதை வந்து எல்லாரும் சேர்ந்து இழுத்தாதான் தேர் நகலும். நம்ம தனியா நின்று இழுத்துறோம்னு நினைச்சோன்னா நம்ம டயர்ட் ஆயிடுவோம். ஏன்னா அதுக்கு உண்டான ஒரு கால சூழ்நிலை இல்லை. இந்த ஒரு விழிப்புணர்வு கொடுத்ததுக்கு மிக்க மிக்க நன்றி. தேங்க்யூ வெரி மச் ஃபார் அக்செப்டிங் மை இன்விடேஷன் அண்ட் கிரேஸ் அக்கேஷன். தேங்க்யூ. இட்ஸ் a team work. எல்லாரும் சேர்ந்து செய்வோம் சார். ஜெய் ஹிந்த். ஜெய் ஹிந்த் சார். தேங்க்யூ வெரி மச்.